கடும் போதையில் வீதியில் நின்ற போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள், குற்றம் சுமத்திய இளைஞர்கள். தமிழர் பகுதியொன்றில் நேற்று இரவு நடந்த பரபரப்பு சம்பவம். நீர்கொழும்பு சிறை கலவரத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய அதிகாரிகளுக்கு வந்த தொலைபேசி அழைப்பு. பாதாள உலக அச்சுறுத்தல், பயந்து நடுங்கும் அதிகாரிகள். ஆடையை கலற்றி காண்பிக்கவா? சபையில் அர்ச்சுனா எம்பியின் அநாகரிக பேச்சு. இன்றும் பரபரப்பான அர்ச்சுனாவின் உடை விவகாரம். திடீரென்று இடமாற்றப்பட்ட பெண் கைதிகள், அடுத்தடுத்து இடம்பெறும் மரணங்கள், தீவிரமாகும் விசாரணை. நள்ளிரவில் கோட்டாபய ரணில் நாமலாய்க்கோர் பேசிய ரகசியம். கொழும்பு அரசியலில் சலசலப்பு. ரணில் கூறிய அட்வைஸ். நீர்கொழும்பு சிறைச்சாலை விசாரணைகளில் வெளியாகும் பல திடுக்கிடும் தகவல்கள். மருந்து களஞ்சிய சாலையை உடைத்து வலி நிவாரணிகளை அள்ளிய கைதிகள். நடக்க முடியாத போதையில் நடந்த சம்பவங்கள். மசாஜ் செய்ய சென்றோருக்கு ஆப்பு வைத்த உரிமையாளரான பெண். ரகசிய கேமராக்களில் பதிவு செய்யப்பட்ட அந்தரங்கம். விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆதாரம். திரைப்பட பாணியில் நகருக்குள்ளால் கடத்தப்பட்ட முதிரை மர பலகைகள். துரத்தி பிடித்த போலீசார். கிளிநொச்சியில் இன்று நடந்த பகீர் சம்பவம். நீர்கொழும்பு சிறையிலிருந்து மாற்றப்பட்ட கைதிகளை பழிவாங்கும் நடவடிக்கை. அமானுஷ்யமான முறையில் தாக்குதல். போலீசாரின் காட்டு மிராண்டித்தனம். 2 சந்தேகத்துக்கிடமான மரணங்கள். கதிர்காம யாத்திரையை நிறைவு செய்து விசேட அதிரடிப்படை. பாதுகாப்புடன் கம்பீரமாக வீடு திரும்பும் சுப்பிரமணி. பாரிய விமான விபத்து. கடலில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சில விமானத்தின் பாகங்கள். உள்ளிருந்த அனைவரும் பலி என தகவல். மருதங்கணியில் நடந்த போராட்டம். திடீரென்று குவிந்த மக்கள். இராணுவத்திற்கு வழங்க கடும் எதிர்ப்பு. கண்ணீருடன் முடிவுக்கு வந்தது டொனால்டோவின் உலகப்பந்து கனவு. அவர் வெளியேறியதால் டிக்கெட் சந்தையில் வரலாறு காணாத வீழ்ச்சி. நீர்கொழும்பு சிறையில் நடந்த கலவரத்தின் போது கைதிகள் பிரதான வாயிலை உடைத்துக் கொண்டு தப்பிச் செல்வதை தடுப்பதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறை அதிகாரிக்கு தற்போது தொடர்ச்சியான மரண அச்சுறுத்தல்கள் வருவதாக பாதுகாப்பு வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த மரண அச்சுறுத்தல்களில் பெரும்பாலானவை துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து தொலைபேசி ஊடாக வருவதாக பாதுகாப்பு தரப்புகள் தெரிவிக்கின்றன. தன் உயிரை பணயம் வைத்து திணைக்களத்தின் நற்பெயரையும் சக அதிகாரிகளின் உயிரையும் காப்பாற்றிய இந்த அதிகாரிக்கு உடனடியாகவும் முறையாகவும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்ட அதிகாரிகளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக திணைக்கள பொறுப்பு அமைச்சர் கர்ஷன நாணயக்காரர் நேற்று வெலிக்கடை சிறைச்சாலைக்கு வந்தபோது அங்கு கூடியிருந்த அதிகாரிகள் அமைச்சரை சூழ்ந்து ஆபத்தில் இருக்கும் அதிகாரியின் உயிரை காப்பாற்ற உடனடியாக தலையிடுமாறு ஒருமனதாக கேட்டுக்கொண்டனர். அன்று வெலிக்கடை சிறையில் கைதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலின் போது கலவரத்தில் ஈடுபட்ட கைதிகள் குழு ஒன்று சிறையின் பிரதான வாயிலை மறித்து பல அதிகாரிகளை பணைய கைதிகளாக பிடித்து அவர்களை கடுமையாக தாக்கியதாக அறிக்கை வெளியிடப்பட்டது. அப்போது பணியில் இருந்த அதிகாரி ஒருவர் வாயிலுக்குள் தன்னுடைய துப்பாக்கியை நீட்டி பலமுறை சுட்டதால் அச்சமடைந்த கைதிகள் தப்பி ஓடினர். அதைத் தொடர்ந்து உடனடியாக வாயில்களை திறந்த சிறை அதிகாரிகளும் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினரும் உள்ளே சென்று பணிய கைதிகளாக பிடிக்கப்பட்ட அதிகாரிகளையும் காயமுற்ற கைதிகளையும் மீட்டு அவர்களை அவசரமாக மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்தனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்களை போலீசார் காலால் உதைத்து கீழே தள்ளி தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான காணொலியொன்று சமூக ஊடகங்களில் பரவி வரும் நிலையில் அது தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நேற்று மாலை சுமார் 7:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ள காணொலியில் 2 இளைஞர்கள் காயமுற்ற நிலையில் காணப்படுவதுடன் அவர்களில் ஒருவர் பலத்த காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவத்தின் பொழுது போலீசார் மதுபோதையிலிருந்து இளைஞர்களை தாக்கியதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன.
எனினும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இதுவரை போலீஸ் நிலையத்தில் எந்தவொரு உத்தியோகபூர்வ முறைப்பாடும் பதிவு செய்யவில்லை என்று தெரிவிக்க வருகிறது. எனினும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இதுவரை போலீஸ் நிலையத்தில் எந்தவொரு உத்தியோகபூர்வ முறைப்பாடும் பதிவு செய்யப்படவில்லை என்று தெரிய வருகிறது. அதேவேளை தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் போலீஸ் அதிகாரிகள் இளைஞர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளை வழிமறித்து நிறுத்துமாறு அறிவுறுத்திய போதும் அவர்கள் நிறுத்தாமல் சென்றதாகவும் அதன் பின்னரே இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் சம்பவம் தொடர்பான காணொலி வெளியாகியுள்ள நிலையில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து அதிகாரப்பூர்வ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுவரை சம்பவம் தொடர்பில் போலீசார் உத்தியோகபூர்வ அறிக்கை எதையும் வெளியிடவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சபைக்கு அணிந்து வந்த ஆடை தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் சபையில் ஒழுங்கு பிரச்சினை எழுப்பிய போது ஆடையை கலற்றி காண்பிக்கவா என அர்ச்சுனா எம்பி அநாகரிகமாக பதிலளித்துள்ளமை விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் நாடாளுமன்றில் இன்று சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் எழுப்பிய பிரச்சினைக்கு உடனடியாக பதிலளித்த அர்ச்சுனா எம்பி தான் அணிந்து வந்திருக்கும் ஆடை பாராளுமன்ற மரபுகளுக்கு உட்பட்டதுதான் என்று வாதிட்டார். ஆவேசமாக பேசிய அவர், நான் பாராளுமன்றத்துக்கு பொருத்தமான ஆடையை அணிந்து வந்துள்ளேன், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வேண்டுமென்றால் கலற்றி காண்பிக்கவா என்றும் சவால் விடுத்துள்ளார். பாராளுமன்றத்திலே உடை அணிதல் தொடர்பாக சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. அந்த சம்பிரதாயங்களை மீறும் வகையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் உடை அணிந்து வந்திருக்கின்றார். அது தொடர்பான விவரத்தினை தங்களிடம் கோருகின்றேன். කතානායකතුමා මේ ගලවල පෙන්නන්නද මේ බර්ස් එකක් අදගෙන ඉන්නවා ෆුල් ෂූට් එකක් අදගෙන ඉන්නවා ගරු ඔබතුමා මේ 27 ඉදිරිපත් කරන්න. මේ ලෙඩ නම් මේ බෙහෙත් ගන්න පුළුවන් සභාවතුමා හවස ආවොත් මම 27 දෙන්න. 27 ඉදිරිපත් කරන්න. sorry sir. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த பெண் கைதிகள் சிலர் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று குறித்த கைதிகள் வாரியப்புல மற்றும் போகம்பரை ஆகிய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மாற்றப்பட்டவர்களில் அந்த சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பெண் கைதிகள் சிலரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழலை தொடர்ந்து அங்கு தடுத்து வைக்கப்பட்ட பெண் கைதிகள் சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எவ்வாறாயினும் தற்போது அந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதோடு முறை அந்த கைதிகள் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டு வருவதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஏசி கயநாயக்க தெரிவித்தார். இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ள ஆண் கைதிகளை வேறு சிறைச்சாலைக்கு மாற்றும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு ஏனைய சிறைச்சாலையில் உள்ள வசதிகளை ஆராய்ந்து இந்த இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கொழும்பில் அண்மையில் இடம்பெற்ற திருமண வரவேற்பு வைபவத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுறவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் தனியாக கூடி பேசிய சம்பவம் கொழும்பு அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திருமண வரவேற்பு வைபவத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் கோட்டாபய, ரணில் மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் சம்பாஷணை செய்து கொண்டிருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. அவர்கள் கோட்டாபய, ரணில், நாமல் மூவருமே என்ன திட்டத்தை வகுத்தார்கள் என்பது தொடர்பில் கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளன. பொரள சிறைச்சாலை தலைமையகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த உயிரிழந்த அதிகாரிகளின் பூதவுடலுக்கு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன நாணேக்கார இறுதி மரியாதை செலுத்தியுள்ளார். பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், இது ஒரு சாதாரண மரணம் அல்ல, திட்டமிடப்பட்ட மனித படுகொலை. இந்த விவகாரத்தில் எவ்வித அரசியல் தலையீடுகளோ பக்கச்சார்போ இருக்காது. தவறளித்தவர்கள் யாராக இருந்தாலும் ஆதாரத்தின் அடிப்படையில் கடுமையான தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த கொடூர மோதலில் சிறைச்சாலையில் கைதியாக இருந்த 73 வயதுடைய எஸ் உன்னிகிருஷ்ணன் என்ற இந்திய பிரஜை ஒருவரும் உயிரிழந்ததாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. அவரின் உடலை அடையாளம் காணும் பணி இன்னும் நிறைவடையவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். இந்திய தரப்பிலிருந்து இலங்கை வெளிவிகார அமைச்சுக்கு இது தொடர்பான உத்தியோகபூர்வ குறிப்பு அனுப்பப்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பாதுகாப்பு கருதி அங்கு எஞ்சியிருந்த இந்திய கைதிகள் உள்ளிட்ட ஏனைய கைதிகள் நாட்டின் பிற சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதலே போலீசார் சிறைச்சாலைக்கு வெளியே தயாராக இருந்த போதிலும் உள்ளே நுழைவதற்கான உத்தியோகபூர்வ கோரிக்கை சிறைச்சாலை அதிகாரியிடமிருந்து திங்கட்கிழமை காலையில் போலீஸ் அதிபருக்கு கடிதம் மூலம் அனுப்பப்பட்டது. சட்ட ரீதியான அனுமதி கிடைக்க ஒரு நாள் தாமதமானது STF உள்ளே நுழைவதற்கு தாமதத்திற்கு காரணம் என்று குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபர் சந்தன கொடித்துவக்கு தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை இரவு அமைதியாக இருந்த கைதிகள் அங்குள்ள மருந்து பண்டகசாலை உடைத்து மருந்துகளை அதிகளவில் உட்கொண்டு போதை ஏறிய நிலையில் திங்கட்கிழமை காலை மிக கொடூரமாக வன்முறையில் ஈடுபட்டுள்ளது என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
இந்த மோதலில் உயிரிழந்த சிறை அதிகாரிகள் மற்றும் கைதிகள் உட்பட மொத்தம் 28 பேரின் பிரேத பரிசோதனை அறிக்கைகள் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பண்டாரவள பகுதியில் உள்ள ஸ்பா நிலையம் ஒன்றில் வாடிக்கையாளர்களின் அந்தரங்க செயற்பாடுகளை ரகசிய கேமராக்கள் மூலம் வீடியோ பதிவு செய்த குற்றச்சாட்டின் கீழ் பெண் உரிமையாளர் மற்றும் அவரின் கள்ளக்காதலன் உள்ளிட்ட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். பண்டாரவளை போலீஸ் கோட்ட குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் போலீஸ் விசேட பணியகத்தினர் இணைந்து இரவு நடத்திய அதிரடி சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த ஸ்பா நிலையத்துக்கு வந்த வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமல் அவர்களின் அனைத்து அந்தரங்க செயல்களும் ரகசிய கேமராக்கள் மூலம் வீடியோ எடுக்கப்பட்டு சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. மினுவாங்குடியைச் சேர்ந்த அந்த ஸ்பா நிலையத்தின் பெண் உரிமையாளர், அவரின் கள்ளக்காதலர் மற்றும் அங்கு பணிபுரிந்த 3 பெண்கள் உட்பட மொத்தம் 5 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட இந்த வீடியோக்கள் யூடியூப் தளங்களுக்கு விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்ததா அல்லது வாடிக்கையாளர்களை அச்சுறுத்தி கப்பம் பறிப்பதற்காக பயன்படுத்தப்படவிருந்ததா என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாங்குளம் பகுதியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு சட்டவிரோதமாக முதிரை மரப்பலகைகளை கடத்திச் சென்ற கேப்ரக வாகனம் ஒன்றை சினிமா பாணியில் பல கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்று கிளிநொச்சி போலீசார் அதிரடியாக கைப்பற்றியுள்ளனர். இந்த சம்பவத்தின் பொழுது வாகனத்தின் சாரதி தப்பியோடிய நிலையில் அவரின் உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் மாங்குளத்திலிருந்து ஏனையின் வீதியூடாக யாழ்ப்பாணம் நோக்கி முதிரை மர பலகைகளை ஏற்றிக்கொண்டு கேப்ரக வாகனம் ஒன்று பயணித்துள்ளது. அந்த இடத்தில் குறித்த கேப்ரக வாகனத்தை போலீசார் மறித்து சோதனை செய்ய முற்பட்ட போது சாரதி போலீசாருடைய உத்தரவை மீறி அதிவேகமாக வாகனத்தை செலுத்தி தப்பிச் சென்றார். கேப்ரக வாகனம் சென்று கொண்ட போது அதன் சக்கரத்தில் ஆணிகள் உடைந்ததால் வாகனம் மேற்கொண்டு செல்ல முடியாமல் வீதியில் நின்றது. உடனடியாக வாகனத்தை நிறுத்திய சாரதி போலீசார் நெருங்குவதற்குள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். எனினும் வாகனத்தில் இருந்த சாரதியின் உதவியாளரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்துள்ளனர். மேகமுவ சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகள் அந்தந்த சிறைகளுக்குள் மிகவும் அமானுஷமான முறையில் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவதாகவும் அதன் காரணமாக மேலும் 2 சந்தேகத்துக்கிடமான மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் கைதிகள் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் அழைப்பாளர் சுதேஷ் நந்திமால் குற்றம் சுமத்தினார். சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட பாரிய கலவரத்தை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட சுரேஷ் என்ற கைதி மீது சிறைக்குள் வைத்து மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை உள்வட்டார தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் அவர் தற்போது எழுந்து நடக்கக்கூட முடியாத அளவுக்கு படுகாயமடைந்துள்ளதாக அந்த தகவல்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இணையதள நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் பொழுது அவர் இதனை தெரிவித்தார். மேகமுவ சிறைச்சாலையில் அதிகாரிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பதிலடியாக சிறைச்சாலை அதிகாரிகள் இந்த கைதிகள் மீது ஒரு பழிவாங்கும் மெகா திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மேகமுவ சிறைச்சாலையிலிருந்து அங்குனு கொலவேலஸ் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட பெருமளவான கைதிகள் மீது வெட்டப்பட்ட தண்ணீர் குழாய்களை பயன்படுத்தி அமானுஷமான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக நந்திமால் வெளிப்படுத்தினார். இந்த தாக்குதலின் காரணமாக கைதிகளின் முதுகு பகுதிகள் கிழிந்து கடுமையான காயங்கள் ஏற்பட்டதாகவும் சிறைச்சாலை அலுவலகத்துக்கு அருகில் இரத்தக்கரைகள் காணப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ள கைதியொருவர் உயிரிழந்தவை திடீர் நோய் நிலைமையால் என்று அதிகாரிகள் கூறினாலும் அது தாக்குதலால் ஏற்பட்ட மரணம் என்ற சந்தேகம் தனக்குள்ளதாக தெரிவித்தார். இது தவிர வெலிக்கடை சிறைச்சாலைக்குள் மற்றொரு கைதி தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த கைதிகள் இடமாற்றம் செய்யப்படும் போது முறையான ஆவணங்களோ அல்லது கோப்புகளோ இன்றி மாற்றப்பட்டுள்ளதால் நிகழும் மரணங்கள் மற்றும் காயங்களை மூடி மறைக்க அதிகாரிகளுக்கு எளிதாக மாறியுள்ளதாக அவர் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். சிறைச்சாலை அதிகாரிகள் 7 பேர் உயிரிழந்தமை குறித்து நாம் கவலை அடைகிறோம். ஆனால் அதற்கு பழிவாங்கலாக 21 கைதிகளை கொலை செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அதிகாரிகள் உள்ளதாக தெரிகிறது. இது ஒரு காட்டுச் சட்டம் என்று குறிப்பிட்ட நந்திமால் நீதியமைச்சர் இது தொடர்பில் காட்டும் மந்தகதியான போக்கை கடுமையாக விமர்சித்தார். சிறைச்சாலை அமைப்புக்குள் காணப்படும் அதிக சன நெருக்கடி மற்றும் அதிகாரிகளின் அழுத்தங்கள் இந்த நெருக்கடிக்கு காரணமாக அமைந்துள்ளதாகவும் உடனடியாக சுயாதீன விசாரணை குழுவை நியமித்து இந்த அமானுஷ சித்திரவதைகளை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தலையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மனித உரிமைகள் ஆணைக்குழு உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்கள் இது குறித்து உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சுதேஷ் நந்திமால் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் நோக்கிய வரலாற்று சிறப்புமிக்க பாத யாத்திரையின் போது பக்தர்களுடன் இணைந்து சுமார் 45 நாட்களுக்கு மேலாக நடைபயணம் மேற்கொண்டு சமூக வலைதளங்களில் வைரலாகிய சுப்பிரமணிய என்ற நாய்
தன்னுடைய கதிர்காம யாத்திரையை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இந்நிலையில் கதிர்காமத்தை நல்ல முறையில் சென்றடைந்த சுப்பிரமணி ஆரோக்கியமாக உள்ளதாகவும் அங்கிருந்து போலீஸ் விசேட அதிரடிப்படையின் பலத்த பாதுகாப்புடன் வாகனத்தில் கம்பீரமாக தன்னுடைய இருப்பிடம் நோக்கி திரும்பும் சுவாரஸ்யமான காணொளி தற்போது வெளியாகியுள்ளது. கதிர்காம யாத்திரையின் மூலம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற இந்த செல்லப்பிராணிக்கு விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் தங்கள் வாகனத்தில் பாதுகாப்பாக வைத்து அழைத்துச் செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பலரின் கவனத்தையும் ஈர்த்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சிக்கு புறப்பட்ட K2 ஏர்வேஸ் நிறுவனத்தின் போயிங் 737-400 சரக்கு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்துடனான தொடர்பை இழந்ததைத் தொடர்ந்து விபத்துக்குள்ளானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது ஓர்மாரா நகரின் தெற்கே சுமார் 53 கடல் மைல் தொலைவில் விமானத்தின் உடைந்த பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளன. விமானத்தில் தலைமை விமானி உள்ளிட்ட 5 பணியாளர்கள் பயணித்திருந்த நிலையில் இதுவரை யாரும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதனால் அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என்ற அச்சம் நிலவுவதாகவும் பாகிஸ்தான் கடற்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினர் இணைந்து தீவிர தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை விபத்துக்கான காரணத்தை கண்டறிய அதிகாரப்பூர்வமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பிரதேச செயலாளர் பிரிவில் படைத்துறைக்கு 25 ஏக்கர் வரை காணி சுவீகரிப்பதற்கு எதிராக தற்போது போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. மருதங்கணியில் அமைந்துள்ள விஜயபாகு இன்வென்ட்ரி ரெஜிமெண்ட் தலைமை பணிமனைக்காகவே குறித்த காணி அளவீடு செய்யப்பட உள்ளது. இந்த காணி அளவு தொடர்பான பொது அறிவித்தல் ஒன்று அளவீடு இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த அளவீட்டை தடுக்க அரசியல்வாதிகள், பொதுமக்கள் அமைப்பின் பிரதிநிதிகள், கிராம மக்கள் என பலரும் இங்கு வருகை தந்துள்ளனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், பருத்தத்துறை பிரதேச சபையின் தவிசாளர் உதயகுமார் யுகதீஸ் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்து தொடரில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் வர்த்தக செல்வாக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது என்பது தற்போது டிக்கெட் சந்தையில் நிரூபணமாகியுள்ளது. ரவுண்ட் ஆஃப் 16 நாக் அவுட் சுற்றில் போர்த்துகல் மற்றும் தொடரை நடத்தும் அமெரிக்கா ஆகிய இரு அணிகளும் அடுத்தடுத்து அதிர்ச்சி தோல்வி அடைந்து வெளியேறியதைத் தொடர்ந்து காலிறுதிப் போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் விலைகள் வரலாறு காணாத சரிவை சந்தித்துள்ளன. போர்த்துகல் அணி காலிறுதிக்கு தகுதி பெறும் என்ற நம்பிக்கையில் அந்த போட்டிக்கான டிக்கெட்டுகள் அந்த மறுவிற்பனை சந்தையில் சுமார் $3000 முதல் $8000 வரை எகிரி கிடந்தன. ஆனால் ஸ்பெயின் அணியிடம் 1-0 என்ற கணக்கில் போர்த்துகல் தோற்றதால் 41 வயதான ரொனால்டோவின் கடைசி உலகக்கிண்ண கனவு கண்ணீருடன் முடிவுக்கு வந்துள்ளது. அதேபோல் பெல்ஜியத்திடம் 4-1 என்று அமெரிக்கா தோற்று வெளியேறியது. 60% வரை சரிந்த விலை. குறிப்பாக இந்த இரு பெரும் ரசிகர் பட்டாளத்தை கொண்ட அணிகள் வெளியேறியதால் லாஸ் ஏஞ்சல் நகரில் நடைபெறவுள்ள ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் காலிறுதிப் போட்டிக்கான டிக்கெட் தேவைகள் திடீரென்று 60% வரை சரிந்துள்ளன. டிக்பிக் தரவுகளின்படி முன்பு குறைந்தபட்ச விலையாக $2,950 இருந்த டிக்கெட் விலை தற்போது பாதியாக குறைந்து $1,200 வீழ்ச்சியடைந்துள்ளது. உலக கிண்ணத்தை நடத்தும் அமெரிக்கா மற்றும் உலக புகழ்பெற்ற ரொனால்டோவின் போர்ச்சுகல் அணிகள் இல்லாதமை உலக கிண்ண நிர்வாகத்துக்கும் டிக்கெட் மறுவிற்பனையாளர்களுக்கும் பெரும் பொருளாதார அடியாக கருதப்படுகின்றது. கடும் போதையில் வீதியில் நின்ற போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள், குற்றம் சுமத்திய இளைஞர்கள். தமிழர் பகுதியொன்றில் நேற்று இரவு நடந்த பரபரப்பு சம்பவம். நீர்கொழும்பு சிறை கலவரத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய அதிகாரிகளுக்கு வந்த தொலைபேசி அழைப்பு. பாதாள உலக அச்சுறுத்தல், பயந்து நடுங்கும் அதிகாரிகள். ஆடையை கலற்றி காண்பிக்கவா? சபையில் அர்ச்சுனா எம்பியின் அநாகரிக பேச்சு. இன்றும் பரபரப்பான அர்ச்சுனாவின் உடை விவகாரம். திடீரென்று இடமாற்றப்பட்ட பெண் கைதிகள், அடுத்தடுத்து இடம்பெறும் மரணங்கள், தீவிரமாகும் விசாரணை. நள்ளிரவில் கோட்டாபய ரணில் நாமல் ஆகியோர் பேசிய ரகசியம். கொழும்பு அரசியலில் சலசலப்பு. ரணில் கூறிய அட்வைஸ். நீர்கொழும்பு சிறைச்சாலை விசாரணைகளில் வெளியாகும் பல திடுக்கிடும் தகவல்கள். மருந்து களஞ்சியச்சாலையை உடைத்து வலி நிவாரணிகளை அள்ளிய கைதிகள். நடக்க முடியாத போதையில் நடந்த சம்பவங்கள். மசாஜ் செய்ய சென்றோருக்கு ஆப்பு வைத்த உரிமையாளரான பெண். ரகசிய கேமராக்களில் பதிவு செய்யப்பட்ட அந்தரங்கம். விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆதாரம். திரைப்பட பாணியில் நகருக்குள்ளால் கடத்தப்பட்ட முதிரை மர பலகைகள். துரத்தி பிடித்த போலீசார். கிளிநொச்சியில் இன்று நடந்த பகீர் சம்பவம். நீர்கொழும்பு சிறையிலிருந்து மாற்றப்பட்ட கைதிகளை பழிவாங்கும் நடவடிக்கை.
அமானுஷ்யமான முறையில் தாக்குதல், போலீசாரின் காட்டுமிராண்டித்தனம், 2 சந்தேகத்துக்கிடமான மரணங்கள். கதிர்காம ஜாத்திரையை நிறைவு செய்து விசேட அதிரடிப்படை பாதுகாப்புடன் கம்பீரமாக வீடு திரும்பும் சுப்பிரமணி. பாரிய விமான விபத்து, கடலில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சில விமானத்தின் பாகங்கள், உள்ளிருந்த அனைவரும் பலி என தகவல். மருதங்கணியில் நடந்த போராட்டம், திடீரென்று குவிந்த மக்கள், இராணுவத்திற்கு வழங்க கடும் எதிர்ப்பு. கண்ணீருடன் முடிவுக்கு வந்தது டொனால்டோவின் உலகப்பந்து கனவு. அவர் வெளியேறியதால் டிக்கெட் சந்தையில் வரலாறு காணாத வீழ்ச்சி.